கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதே வசனங்கள் மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்திலையும் எழுதுவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16 முதல் 20 வரையுள்ள வசனங்களிலே இதே வசனங்களை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே, அவருடைய சுவிசேஷ ஊழியம் தொடங்குகிறதான அந்த காலகட்டத்திலே, இயேசு தன்னுடைய சீஷர்களை சந்தித்து அவர்களை அழைத்து அவருக்கு பின் செல்லுமாறு கூர்ந்ததான வார்த்தைகள் இந்த இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசித்து விட்டு அந்த வசனத்திற்கு முன்பாக நான் வர விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று அந்த இடத்திலே தொடங்கும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய், அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததான அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் எப்போ அவர் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது நமக்கு தெரிந்த காரியங்கள். அதற்கு பின்பு பிசாசானவனால் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் அவர் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார். அந்த நேரத்தில் பிசாசு பல வலைகளை அவருக்கு நேராக விரிக்கிறான். பல காரியங்களை அவருக்கு நேராக சொல்லி எப்படியாவது அவரை விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்ய அவன் நினைக்கிறான். வார்த்தையை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலக செய்யும்படியாக சத்துரு பல வலைகளை இயேசுவுக்கு நேராக விரிக்கிறான். அதில் ஒன்றிலையுமே ஆண்டவர் அகப்படலை. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெயித்த கிறிஸ்து மறுபடியுமாக அவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார் சொல்ல. அந்த நேரத்தில் யோவான் சுவிசேஷத்தை நிமித்தம் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்போ சுவிசேஷத்தை ஆரம்பிக்க போகிறார். இயேசு சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்னதாகவே யோவான் அந்த இடத்துல ஜனங்களிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி, கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை ஆயத்த பண்ணுங்கள், எனக்கு பின்னாக வருகிறவர் என்னிலும் பெரியவராயிருப்பார் என்றெல்லாம் அவர் சொல்வதை பார்க்க முடியும். அப்போது இந்த பிறப்பின் வர்த்தமானங்களை பற்றி நம்ம பார்ப்போம்னா, மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறதை தூதனானவன் அறிவித்த பின்பு மலடியாக இருந்த சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கும் கர்த்தர் வயதான காலத்திலே ஒரு குழந்தையை கொடுக்கிறார். யோவான் ஸ்நாபகன் எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறதை நம்ம பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்திலே
39வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா என்று இந்த வாழ்த்து செய்தியை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. 1வது அதிகாரம் 36வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்போது இங்கே 6 மாத இடைவெளி தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நாபகனுக்கும் இடையிலே காணப்படுகிறது. அப்போது இந்த யோவான் ஸ்நாபகன் இந்த பிள்ளை பிறந்து வளர்ந்தது முதலே இந்த பெற்றோர் இந்த பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு பின்னாக வருகிறவர் உன்னிலும் பெரியவராக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போது அந்த சூழ்நிலையிலே யோவான் ஸ்நாபகன் கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த பெற்றோர் எப்படி வளர்த்தார்களோ அதுபோல அந்த பிள்ளை வளருகிறது. வளரும்போது எனக்கு பின்னாக ஒருவர் வருவார், அவர் என்னிலும் பெரியவராயிருப்பார். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவத்தில் கூட இந்த பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை வளர்க்குறோம். நமக்கு ஆசை எப்படின்னா, எல்லாரையும் விடவும் நம்ம பிள்ளை பெருசாக வர வேண்டும், நம்ம பிள்ளை தான் சபையில் எல்லாத்துலேயுமே முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும், முதன்மையான ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், பெரியவனாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி ரொம்ப இதற்கே சண்டே ஸ்கூலில் எல்லாம் பெரிய சண்டையே நடக்கும். எக்ஸாமில் ஒரு பிள்ளை பெரியம்மா நல்ல மார்க் எடுத்தால் இன்னொரு பேரண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை, நீ இல்லை எடுக்கணும், அவன் எப்படி எடுத்தான், இப்படி ஒரே போட்டி. ஒரு காம்படிஷன் நடக்கும்போது கூட இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் சண்டை போடுகிறாங்க ப்ரைஸுக்காக. ஆனால் அந்த காலகட்டத்தில் சகரியா எலிசபெத்து தம்பதியினர் அந்த யோவான் ஸ்நாபகனை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் ஒரு 6 மாத இடைவெளி தான் வித்தியாசம், வயது வித்தியாசம். அப்போது அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்ததிலிருந்து இந்த பெற்றோர்கள் சொல்லி வளர்த்துருப்பாங்க, எப்பா நீ இல்லை, உனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவர் தேவனுடைய குமாரன், அவருக்காக நீ என்ன செய், வழியை ஆயத்தப்படுத்து. ஆமென். ஜனங்களுடைய இருதயத்தை இப்போதே நீ பேசி, உனக்கு பின்னாக ஒருத்தர் வருகிறார், அவர்தான் ஜனங்களை எப்படி அபிஷேகிப்பாராம், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார் என்று நீ சொல்ல வேண்டும். அவர் சுவிசேஷத்தை உடையவராக வருவார், அவர் சொல்லுகிறதெல்லாம் ஜனங்கள் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தி இந்த பிள்ளையாகிய இந்த யோவான் ஸ்நாபகன் சின்ன வயசில் இருந்து இயேசுவனுடைய காரியங்களை முன்குறித்து பேச தொடங்கினார். ஜனங்களிடத்தில் போதிக்க தொடங்கினார். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வாரார், என் பின்னாடி ஒருத்தர் வாரார், அவர் என்னிலும் பெரியவராக இருப்பார், என்னோட பெரியவராக இருப்பார். அந்த பிள்ளையுடைய இருதயத்திலே அந்த ஆழமான கருத்து பதிந்ததுனால சொல்லி சொல்லி அவர் அப்படியாக தீர்க்க தரிசிகளினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அந்த காரியங்கள் நடந்தேறினது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வாரார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதி இல்லாதவன். ஆமென். எவ்வளவு நல்ல பெற்றோர், எப்படிப்பட்ட பிள்ளை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று. இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்தவர் தான் யோவான் ஸ்நாபகன், ஏதோ தெய்வலோகத்திலிருந்து வந்தவர் அல்ல. ஆமென். இந்த உலகத்தில் உள்ள பெற்றோருக்கு பிறந்து வளர்க்கப்பட்ட பிள்ளை தான் யோவான் ஸ்நாபகன். இந்த சகரியா எலிசபெத்து தம்பதிகள் இந்த பிள்ளையை வளர்த்த விதமே சற்று வித்தியாசமானது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய குடும்பங்களில் இன்றைக்கு பெற்றோர் ஆகிய நம்ம ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் தான், எல்லாருமே நம்ம கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கி சர்ச்சில் நம்ம எல்லாத்துக்கும் விடுகிறோம், அனுப்புகிறோம். விபிஎஸ், சண்டே ஸ்கூல் மற்றும் சர்ச்சு ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே கலந்து கொள்ள வைக்கிறோம். எல்லா காரியங்களிலேயும் நம்ம நினைக்கிறது என்ன, நம்ம பிள்ளை எல்லாத்தை விட முன்னுக்கு வரணும், எல்லாரை விட பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று. சில நேரங்களில் ஒன்றுமே பாவம் தெரியாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பொறாமைகளை கற்றுக் கொடுக்கிறது பெற்றோர் தான், அந்த இடத்துல இருக்கிறது பெற்றோர் தான். சகரியா எலிசபெத்து தம்பதிகளை எடுத்து பாருங்களேன், அந்த பிள்ளை எப்படி வளர்த்துருக்குறாங்க என்று. ஆமாம், அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. உனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாருப்பா, அவர் தான் பெரியவர், அவர் தான் உன்னதமானவர். அந்த பிள்ளை அப்படியே சொல்லி 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 இயேசு வருகிற
வருகிறது வரையிலும், ஆமேன், அவருடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறது வரையிலும் இயேசுவுக்காக பாதைகளை வழிகளை அவர் செவை பண்ணி கொண்டே இருந்தார். அப்படி என்றால் என்ன? பாதைகளை செவை பண்ணுகிறது மனுஷனுடைய இருதயங்களை அவருக்கு நேராக திருப்பி கொண்டே இருந்தார். நம்ம ஒரு மனிதனை குறித்து ஒரு மனிதனிடத்தில் நம்ம சில காரியங்களை சொல்லுகிறோம், விசாரிக்கிறோம். நல்லவர்கள், இவர்கள் நல்லவங்க, இவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம், எந்த காரியத்தையும் நம்ம பேசலாம், சில காரியங்களில் ஈடுபடலாம், செயல்படலாம் என்று சில நபர்களை குறித்து நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆமேன். அது சொல்லுகிறதே நம்ம பிள்ளைகள் கேட்கும்போது அவர்களும் அந்த நபரை மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இல்லை நம்ம தவறாக சொல்லும்போது பிள்ளைகளும் அவர்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறாங்க. இந்த இடத்துல பெற்றோர் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. இவர் சொல்லி சொல்லி அப்படியாக இப்போ கிறிஸ்து வருகிறார். ஆமேன், அல்லேலூயா. இப்போ யோவான் ஸ்நாபகன் அவர் எங்கே போயிட்டார்? அவர் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இயேசுடைய டர்ன் வந்தது. இப்போது அவர் வருகிறார் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. இதில் இன்னொரு முக்கியமான வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்தோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 76, 77 ஆகிய வசனத்தில் சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு யோவான் ஸ்நாபகன் பிறந்த உடனே அவர் ஆவியானவரால் ஏவப்பட்டு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவார். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். அது பார்த்தீங்கன்னா 76, 77 நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். ஆமேன், அல்லேலூயா. ஒரு தகப்பன் அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையுடைய காதலை துணிக்கிறது, அப்பா நீ எல்லாம் பெரியவன், உனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார். ஆமேன், அல்லேலூயா. அவருக்காக நீ என்ன செய்யணும்? பாதைகளை ஆயத்தப்படுத்தணும். நீ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி தான் என்னப்படுவாய். ஆமேன். நீ வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக நீ பிறந்திருக்கிறாய். அல்லேலூயா. அதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பு, தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலில் அவன் உறுதியாக இருப்பான் என்றால் கர்த்தர் அவனை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அடுத்தவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அதுக்கு மேலாக நான் வர வேண்டும் என்று நம்ம ரோலை விட்டு நம்ம தூரம் போனோன்னா, நம்ம ட்ராக்கை விட்டு நம்ம மாறி போனோன்னா நம்ம தான் விழுந்து விடுவோம். ஆமேன். இங்கே தகப்பன் ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்கிற வார்த்தைகளை கவனிக்க வேண்டிய வார்த்தைகள், இந்த வசனங்கள் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நீ முன்னே நடந்து போவாய் என்று சகரியா அந்த இடத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அருமையான ஒரு ஆசாரியன் அவர் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து கிடைத்த அந்த பிள்ளை இடத்துல அது பறந்த உடனேயே அவருடைய காதலை துணித்த செய்தி இதுதான், நீ அவருக்கு முன்னாக நீ நடந்து போனோம், நீ ஒரு தீர்க்கதரிசி என்னப்படுவாய். அவர் பாவ மன்னிப்பை அருளுகிற ஒரு கர்த்தர் என்பதை நீ ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்து அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த பிள்ளையுடைய காதலை அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வளர்த்தாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளையும் வளர்ந்தது. இயேசுவுக்காக அது பாதையை செவ்வாய்ப்படுத்தினது. ஆமேன், அல்லேலூயா. அவர் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தினார். ஜனங்களுடைய இருதயத்தை இயேசுவண்டை திருப்பி கொண்டே இருந்தார். ஆமேன். அவர் எப்போது வந்தாலும் இயேசுவுக்கு செவி கொடுக்கணும் என்பதற்காக அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியதான காரியங்களை சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை அப்படியே அவர் திருப்பினார். அப்போ இயேசு வரும்போது அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்கள் புரிந்து கொண்டாங்க, யோவான் சொன்னவர் இவர் தான். ஆமென். இப்போ இயேசு தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும்படியாக அவர் கடந்து வரும்போது அவர் சாதா நடந்து வருகிறார். எங்கே அவர் நடந்து வருகிறார்? கலிலேயா கடற்கரை ஓரமாக நடந்து வரும்போது இப்போ 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிறதை அவர் கண்டு, இப்போ மீனை பிடிக்கிறதற்காக இவங்க வலை வீசி கொண்டிருக்கிறாங்க. இவங்க மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க, அதனால் மீனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை இயேசு பார்க்கிறார். அவர் நடந்து ஆண்டி வேலை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கும்போது கர்த்தருக்கு ஊழியத்திற்கு இப்போ சீஷர்கள் தேவைப்படுகிறாங்க. ஆமென். அவரை பார்த்து நடந்து வரும்போது பரவாயில்லையே, இவங்க நல்லா தானே வலை வீசி கொண்டு இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களே, இவர்களை அழைத்தால் என்ன என்று கர்த்தருக்கு தோன்றி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் உடனே கூப்பிடுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே ஆண்டவர் ரொம்ப ஒன்றும் அங்கே பிரசங்கம் பண்ணவும் இல்லை, சுவிசேஷத்தை சொல்லவும் இல்லை. ஏன்னா அவருக்கு முன்னாக ஒருவர் எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருக்கிறார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார் என்பதை. ஆமென். அதை எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இயேசு இப்போது முன்னே
போய் சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்தாங்களாம்? உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அற்புதமான விஷயம். அவர் சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்தாங்களாம்? வலையை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்களாம். அவர் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து கர்த்தரோடு கூட உறவாடி பிசாசை ஜெயித்து சாத்தானுடைய வலையில் அவர் அகப்படாமல் அதை விட்டு வெளியே சத்துருவை ஜெயித்து வருகிற போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்பி அவரை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவரை அனுப்புகிறார். இப்போ இயேசு மிக தைரியமாக, ஆமென், அல்லேலூயா, சத்துருடைய வலையிலே அகப்படாமல் இயேசு ஜெய வீரராக ஜெய கம்பீரமாக நடந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வருகிறார். தேவ பலனோடு கூட வருகிறார், அபிஷேகத்தின் பலனோடு கூட வருகிறார், உன்னதமானவருடைய பலனோடு கூட வருகிறார், வல்லமையோடு கூட வருகிறார். அப்போது அவர் அழைக்கிற அந்த சத்தத்திற்கு ஜனங்கள் செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். உடனே வலையை விட்டு 2 பேரும் பின் சென்றாங்க. அடுத்தும் கொஞ்சம் தூரம் அப்புறம் போன உடனே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 4:21-22 பார்த்தீங்கன்னா, அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ரொம்ப மிக மிக ஆச்சரியமான காரியங்கள். முதல்ல 2 சகோதரர் பேர், ஒருத்தரில் 2 பேரை ஒரே அடியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உடனே பின்பற்றி வந்தாங்க, வலையை விட்டு வந்தாங்க. இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, யாக்கோபும் யோவானும். இவங்க 2 பேரும் தகப்பனோடு கூட இந்த வலையை என்ன செய்து கொண்டு இருந்தாங்களாம்? பழுது பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். அவர்களையும் ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த 2 பேரையும் கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆமென், நீங்கள் 2 பேரும் வாங்க என்று. உடனே அவர்கள் அந்த படகையும் விட்டு தகப்பனையும் விட்டு வலையையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அந்த வலையை அவர்கள் வைத்து இருக்கிறது வரையிலும் இயேசுவை அவர்கள் பின்பற்ற முடியாது. ஆமென். இன்றைக்கு உலகத்தில் அனைத்து தரப்பினரும் கையில் செல்ஃபோன் தூக்க முடிகிற அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்த உடனே வலையில் தான் அகப்பட்டு கிடக்கிறாங்க. ஆமீன். எல்லா பிள்ளைகளுடைய கையில் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன், சாப்பிடுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன், அழுதா ஃபோன் கொடுத்தா ஒன்று பிள்ளைகள் அமைதியாக இருக்கும். எந்த ஒரு இடத்துல பப்ளிக்கில் நீங்கள் போனீங்கன்னாலும் பிள்ளைகள் அத்தனையும் கையில் என்ன வைத்திருப்பாங்க? மொபைலை வைத்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? மொபைல் கையில் இருந்த பிள்ளைகள் அமைதியாக உட்காந்துருப்பாங்க, எந்த தொந்தரவும் இல்லை என்று நினைக்கிறாங்க. அன்பான பேரண்ட்ஸ், பெற்றோர், நம்ம ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இன்றைக்கு நம்ம சில காரியங்களை செய்வதற்காக பிள்ளைகளுடைய கருத்தில் மொபைலை கொடுத்து விட்டு நம்ம அமைதியாக இருக்கிறோம். நம்ம காரியங்களை நம்ம எந்த தொந்தரவும் இல்லாமல் செய்கிறோம். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது. இதே பிள்ளைகள் இதே நிலையில் அவர்கள் வலையிலே அகப்படும் போது நாளைக்கு அந்த பிள்ளைகள் நிமித்தம் பல தொந்தரவுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென். உலக பிரகாரமான வலைகளை விட்டு அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வந்தாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வலை வீசுகிறதுல எக்ஸ்பர்ட்டான ஒரு மனுஷன் பல மீன்களை பிடிப்பான் என்று கர்த்தருக்கு தெரியும். அது உலக பிரகாரமாக. அப்படியானால் இந்த மனிதனை கொண்டு இவன் வலை வீசுகிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்போது இவன் சுவிசேஷத்தை அறிவிப்பதில், சுவிசேஷமாகிய வலையை இவன் வெறித்தான். ஆனால் இவனுடைய வலையிலே அநேக மனிதர்கள் அகப்படுவார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். ஆகவே கர்த்தர் அவர்களை அழைத்தார். அவர்களும் உடனே பின் சென்று வந்தார்கள். அதே மாதிரி தான் 2 பேர் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். உடனே அவர்கள் படகை விட்டாங்க, தகப்பனை விட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுகிறவனை எனக்கு சீஷனாக இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதே மாதிரி இந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு எதையுமே, உலக பிரகாரமான எதையுமே பார்க்கவில்லை. எங்கள் பிழைப்புக்குள்ளது இதுதானே, என் தகப்பன் நான் எப்படி இதை விட்டு வருவேன் என்று எதையுமே யோசிக்கவில்லை. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற உடனே எல்லாவற்றையும் விட்டு சகலத்தையும், அவர்களுடைய பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்படியானால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆமென், இந்த காலை வேளையில் நம்ம எதற்கு இன்றைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம்? இந்த உலகமே இன்றைக்கு வலையிலே சிக்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வலை என்று சொல்லும்போது வலைத்தளங்கள் இன்றைக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, மெசஞ்சரு, இன்னும் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு எல்லாமே எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதில் அமிழ்ந்து நீங்கள் இருப்பீங்கன்னா அதிலிருந்து ஒருபோதும் வெளியே வர முடியாது. இன்று அநேக வாலிப பிள்ளைகள், இந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து
வயதானவர்கள் வரைக்கும் இந்த வலையிலே சிக்கி இருக்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இதை விட்டு வெளியே வர முடியலை, எழும்ப மனம் இல்லை இன்றைக்கு. ஆமேன். கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆராதனை நடத்துகிறவங்க, வர்ஷிப் நடத்துகிறவங்க, பிரசங்கம் பண்ணுகிறவங்க, இன்றைக்கி தேவையான ஒரு சில வசன ஆதாரங்களை நீங்கள் நெட்டில் தேடின தப்பில்லை. அதனால் இன்றைக்கி அநேக அருவருப்பான காரியங்கள், சினிமா சார்ந்த காரியங்கள், சீரியல்கள், இன்னும் மிக கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள் என்பது ஒரு மிக மிக ஒரு கேவலமான ஒரு காரியம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக வலைத்தளங்களுக்குள்ளே மூழ்கி, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிறாங்க, அருவருப்பான காரியங்களை பார்க்கிறதில்ல. இது அநேக இடங்களில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் இதை எல்லாம் விரும்பவில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாருடைய கையிலையும் மொபைல் இருக்கிறது, எல்லாருடைய செல்லுலையும் நெட் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. இன்றைக்கு நெட்டு கனெக்ஷன், அதாவது வலை இல்லாமல் ஒருத்தராலையும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நேராக உலகம் சென்று விட்டது. ஆனால் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் பெரிதாக இருக்கும்போது நீங்கள் இதற்குள்ளே முடங்கி இருந்தீங்கன்னா இது கர்த்தரால் எதையும் செய்ய முடியாது. அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு இன்றைக்கு எத்தனை பேர் செவி கொடுத்து வெளியே வாரீங்களோ, இந்த வலையை விட்டு வெளியே வாரீங்களோ, ஆமேன், அவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். ஆமேன், ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த மனிதனை குறித்து, அந்த நபரை குறித்து, அந்த பிள்ளையை குறித்து, அந்த சகோதரனை குறித்து, அந்த சகோதரியை குறித்து கர்த்தருடைய திட்டம் பெரிதாக இருக்கும்போது வலையை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம். வலை என்று சொல்லும்போது உலக பிரகாரமான காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், ஆசாபாசங்கள் நிறைந்ததான இந்த காரியங்கள். ஆமென். முகம் தெரியாமல் காதல். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். மிக தாழ்மையோடு நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் எனக்கு என்னென்றே தெரியாது, உண்மையை சொல்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப்பு, திருப்பி ஷேர் சேட்டில் எல்லாம் வசனங்களை நான் அப்படி போடுகிறது உண்டு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக, பல வருடங்களாகவே ஷேர் சேட்டில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது உண்டு. திருப்பி வாட்ஸ்அப்பு, திருப்பி யூடியூப்பு, இதை தவிர வேறு எதுலேயுமே எனக்கு அதை பற்றியதான அறிவு அதிகமாக இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருந்தது. நாளடைவில் எப்படியாவது கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தைகளை போட வேண்டுமே என்று சொல்லி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வசனங்களை மட்டும் அப்லோட் பண்ணுவேன். சின்ன சின்ன மெசேஜ் எல்லாம் அதில் போட்டு கொண்டு இருந்தேன். அப்போது இதில் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இதில் எப்படி வரும், என்ன ஏது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது தான். அதற்குள்ளாக இருக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அப்போது ஒரு மிக தாழ்மையோடு சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப கவனமாக தெய்வ பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்போது ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறதான ஒரு தெய்வ மனிதர், அதில் நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஒருவர், ஆனால் அறிமுகம் இல்லை. அப்போ மினிஸ்ட்ரி தானே பண்ணுறாங்க அப்படி என்று பார்த்து நானும் அந்த மினிஸ்ட்ரிக்கு அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்தவொடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா வயதில் முதிர்ந்த ஒரு மனிதர் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க அப்படி என்று சொல்லி நானும் கன்ஃபார்ம் கொடுத்தேன். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே எனக்கு இந்த சேட் பண்ணுறது பிடிக்காது. உண்மையிலே நான் சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு கூட மெசேஞ்சரில் சில பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், சில வாலிப பிள்ளைகள் சில மெசேஜ்கள் எல்லாம் அனுப்புவாங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் நீங்கள் அனுப்புகிற அத்தனை அந்த சேட்டுக்கெல்லாம் பதில் சேட்டு நான் அனுப்புகிறது எனக்கு அது கொஞ்சம் விருப்ப குறைவு தான், மன்னித்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு அந்த சேட் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் எனக்கு அதில் கொஞ்சம் கூட அதில் விருப்பம் கிடையாது. ஆனால் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் நான் பார்க்குறேன், அதற்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். ஜஸ்ட்டு இவ்வளவு தான் எனக்கு அதுக்குள்ளே இருக்கிறதான விருப்பங்கள். ஏன்னா ஒரு வசனத்தை போடணும், ஒரு மெசேஜை போடணும், இவ்வளவு தான். அதை மிஞ்சி எதுவுமே நான் விரும்புகிறது இல்லை. அப்போது நான் அதுக்கு கன்ஃபார்ம் கொடுத்து நல்ல வயதில் முதிர்ந்த ஒரு மனிதர் தான். அப்போது அவர் எங்கள் மினிஸ்ட்ரியை பற்றியெல்லாம் கேட்டார். அதற்கெல்லாம் பதிலை சொல்லிவிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அடுத்து ஒரு சில நாட்களுக்கு பின்பு அவர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு சில காரியங்கள், குடும்ப காரியங்களை விளக்கமாக கேட்டார். சிறு வயதானவர் தானே, எத்தனை பிள்ளைகள், என்ன ஏது, அதை பற்றியும் சொல்லிவிட்டு திடீரென்று திருப்பி உங்களுக்கு வயது என்ன, அடுத்து உங்கள் ஃபோட்டோ ஒன்று அனுப்பி தர முடியுமா? அப்போது நான் நோ தேங்க்ஸ் என்று கொடுத்து விட்டு, தேங்க்யூ பிரதர்
தேங்க்யூ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியே வந்து அந்த நபருடன் இருந்ததான அந்த அந்த இதை நான் துண்டித்து விட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம சில நேரங்களில் விஷயமே தெரியாமல் எல்லா ஊழியர்கள் அதனால் எல்லாரும் அப்படி இருப்பார்கள் என்று நான் சொல்ல வரல. சில நபர்கள் அதாவது இந்த ஃபேஸ்புக்கில் இந்த வலையில் மாட்டுக்கிறத சொல்கிறேன். இதில் நம்ம உடனே எல்லாத்திற்கும் அடிபணிந்து எல்லா காரியங்களையும் செயல்பட்டோம்னா பல பாதகமான சூழ்நிலையில் நம்மை கொண்டு போய்விடும். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நம்ம நடக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டுடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு மனிதர் தவறான கண்ணோட்டத்தோடு அவர் பேசுகிறார், இல்லைன்னா இடைப்படுகிறார், இல்லை அவர் காரியங்களை அவர் செய்ய நினைக்கிறார், விரும்புகிறார் என்று நம்ம அறியும் போது அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியே வர பழக வேண்டும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளானாலும் அன்பான சகோதர சகோதரிகளை, வாலிப பிள்ளைகளை, தம்பி தங்கச்சி, இப்படி பல கால்ஸு பல சேட் உங்களுக்கு வரும்போது ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், கிறிஸ்தவ தெய்வ பிள்ளைகள் இதில் மாட்டிக்கொள்ளாதபடி அதிலிருந்து ஞானமாக வெளியே வர நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா பெரியவங்களுக்கும் வரும், சின்னவங்களுக்கும் வரும். ஏன்னா இது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக நான் கருதுகிறேன். ஏன்னா ரொம்ப தெய்வ பயத்தோடு நான் இதை சொல்லுகிறேன். ஏன்னா எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, மினிஸ்ட்ரி நடத்துகிறாங்க என்று சொன்ன உடனே எல்லாமே எல்லாமாக இருக்க முடியும். எல்லோரும் தெய்வ பயத்தோட பக்தியோட இருக்கிறாங்களா, ஒரே தெய்வ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறாங்களா என்று நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு சில நபர்களுடைய நோக்கங்கள், கண்ணோட்டங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதை தெய்வ பிள்ளைகள் புரிந்து கொண்டு செயல்படும் போது நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியும். அது மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டை கூட சொல்கிறேன். இனி ஒரு வெளிநாட்டு நபருடைய ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. அப்போது தவறுதலாக வந்தது என்று வந்த உடனே சரி நான் அதை விட்டுவிட்டேன். திருப்பி அந்த நபர் திருப்பியும் வெளிநாட்டில் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, யாராவது புதுசாக ஏதாவது ஒரு இது கிடைத்த உடனே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை நான் அப்போ ஒரு வசனம் அனுப்பிவிட்ட உடனே அந்த நபரும் அதை ஏற்றுக்கொண்டு திருப்பி அவர் நான் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியை சார்ந்தவன் என்று குடும்பம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டார். சரி பார்த்தாலும் ஒரு நல்ல வயதுள்ள ஒரு மனிதர் குடும்பம். அப்போ அவருக்கு நானும் ஒவ்வொரு நாளும் வசனங்கள், ரட்சிக்கப்படுவதற்கேற்ற வசனங்களை இங்கிலீஷில் இருக்கிறதான வசனங்களை நான் அவருக்கு என்ன செய்வேன், அனுப்பிவிடும்போது திடீரென்று அவர் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்ப போகிறேன் என்று சொல்லி ஒரு ஏமாற்றுகார மனிதர். ஆனால் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், நோ தேங்க்ஸ் பிரதர், கிஃப்ட் எதுவுமே நாங்கள் விரும்பலை. ஏன்னா எங்களுடைய குழந்தை மரித்து போயிருந்ததான ஒரு சில மாதங்களுக்கு உள்ளாக இப்படி ஒரு கான்டாக்ட் வந்தது. அப்போ நான் கிஃப்ட் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படி என்று நான் அவருக்கு பதிலளி இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இப்படி பண்ணியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், இல்லை நாங்கள் அதெல்லாம் விரும்பலை, எதையுமே நாங்கள் விரும்பலை. நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுறோன்னா நாங்கள் வேலை செய்துவிட்டு நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், கர்த்தர் எங்களை நடத்துகிறார் என்று நான் எழுதினேன். திடீரென்று அவர் ஒரு பாக்ஸு, கொஞ்சம் திங்ஸு, இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இதை அவங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கிறேன், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். நானும் நம்பிவிட்டேன். மறுநாள் காலையில் அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃபோன் வருகிறது ஹிந்தியில், இது மாதிரி உங்கள் பொருட்கள் வந்திருக்கிறது, நீங்கள் இத்தனை 1000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று. அப்போது எங்களுக்கு இவ்வளவு தொகை கட்ட முடியாது என்று நான் சொன்னபோது அவங்க, இல்லை நீங்கள் கட்டினா தான் இதெல்லாம் எடுக்க முடியும், இதற்குள்ளே விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது, இல்லைன்னா பிரச்சனையாகும் என்று அவர்கள் இங்கிலீஷில் சொன்னாங்க. நானும் எனக்கு தெரிந்தது மாதிரி பேசினேன். அப்போ எங்களால் முடியாது அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட நபருக்கு நான் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். எங்களுக்கு இந்த பொருட்கள் எதுவுமே வேண்டாம், நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று நான் சொன்னேன். நீங்கள் எதுக்கு அனுப்பினீங்க? எங்கள்கிட்ட எந்த காசும் கிடையாது, நாங்களும் ரொம்ப வேதனையான அனுபவத்தில் இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படி என்று சொல்லி எங்கள் பிள்ளையை நாங்கள் இழந்து ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பொருளும் தேவையில்லை. கடைசியாக அந்த நபர் பேரம் பேசி 15,000 ரூபாயாவது நீங்கள் அனுப்புங்கள். அப்போ பேரம் பேசின உடனே எங்களுக்கு புரிந்து விட்டது இது ரொம்ப ஃப்ராடு அப்படி என்று நாங்கள் நினைத்து கொண்டோம். அதிலிருந்து அதை நாங்கள் துண்டித்து விட்டோம். அப்போது இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு வலைக்குள்ளே இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. சில சூழ்நிலைகளில் இப்படி தான் சில காரியங்கள் வரும். தேவ பிள்ளைகள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அகில உலகமே இந்த வலைக்குள்ளே மாட்டியிருக்கிறது உலக பிரகாரமாக. அது இல்லாமல் முடியாது தான். ஆனால் தேவைக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பார்வைகள், அல்லேலூயா, டைம் பாஸுக்கு சேட்டிங், இதெல்லாம் தேவையில்லை. ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு அல்லனா கிறிஸ்தவ
கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு இது தேவையில்லை. ஒருத்தர் நம்ம என்ன செய்யலாம், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கலாம், ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பலாம், தப்பு இல்லை. தேவையில்லாத கண்ணோட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறதாகவே தேவ பிள்ளைகள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டும். இங்கே நான் விஷயத்துக்கு வருகிறேன். கர்த்தர் வலையை விட்டு விட்டு வாங்கன்னு சொன்ன உடனே வலையை விட்டு வந்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் நம்மளில் தயாராக இருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. வலையை விட்டு வருவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அவங்க வலையை விட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப மேன்மையான பதவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் வலையை விட்டு இயேசுக்கு பின் சென்றாங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க. 3.5 வருஷம் தான் ஊழியம். ஆமென், 3.5 வருஷம் தான் இயேசுவுக்கு சீஷராக இருந்தாங்க. இன்றைக்கி பல 40 வருடம் 30 வருடம் 20 வருடம் ஒரு சில முதிர்ந்த ஊழியர்களுக்கு கீழே உடன் ஊழியர்களாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவுக்கு கூட வெறும் 3.5 வருஷம் தான் இருந்தாங்க. 3.5 வருஷ ஊழியத்தில் கர்த்தர் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பழக்குவித்து, ஹல்லேலூயா, அவர் என்ன செய்தாரோ அதை செய்யும்படியான அந்த விசேஷத்தை ஆவி அவர்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்பினார். ஆமென். இயேசு என்ன செய்தாரோ அதே மாதிரி சீஷர்கள் செய்ய தொடங்குறாங்க. இயேசு அறிவித்த சுவிசேஷத்தை சீஷர்களிடத்திலே கர்த்தர் ஒப்புவித்தார். அவர்கள் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. ஆமென். அன்றைக்கு வலையோடு கூட கடலில் மீன் பிடித்து கொண்டு இருந்தாங்கன்னா, வலையை விட்டு அன்றைக்கு வர மனம் இல்லாமல் இருந்திருந்தால் வேத புத்தகத்திலே அவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்காது, சரித்திரத்தில் அவர்கள் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்களுடைய பெயர்கள் அங்கே வருகிறது. முக்கியமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அந்த 4 சுவிசேஷங்களிலேயும் அவர்கள் 4 சுவிசேஷத்தினுடைய ஆசிரியர்களாக அந்த இடத்துல மதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி அதை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அன்றைக்கு கடலில் இருந்து விட்டு ஆண்டவரே நாங்கள் வரல என்று சொல்லிவிட்டு இருந்தாங்கன்னா, ஹல்லேலூயா, அது பெரிய ஒரு பதவி, ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்காது என்று நான் சொல்லுவேன். அது மாத்திரமா, அவர்கள் எல்லாரும் இயேசு அவர்களுக்காகவும் நமக்காகவும் சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். ஆனால் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்த சீஷர்கள் அத்தனை பேரும் ஹல்லேலூயா பயங்கரமான மரணங்களை சந்தித்தாங்க. இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக கொடுமையான மரணங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. ஆமென். இன்றைக்கு இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அவரோடு கூட 12 சிங்காசனங்கள் பரலோகத்திலே 12 பேருக்காக, 12 அப்போஸ்தலருக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 12 பேரும் 12 சிங்காசனத்திலே உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! வலையை விட்டு வந்தவர்களுக்கு கர்த்தர் வைத்திருந்த பெரும் பாக்கியத்தை எண்ணி பார்க்கும்போது, தேவ பிள்ளைகளை, பல காரியங்களில் இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். உலக பிரகாரமான விட முடியலை, சினிமா விட முடியலை, ஹல்லேலூயா, சீரியல் விட முடியலை, ஆபாச படங்கள் விட முடியலை. இதெல்லாம் பார்த்து விட்டு சபையில் போய் அந்நிய பாஷை ஆராதனை, வர்ஷிப்பு, பிரசங்கம், இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. வலையை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வெளியே வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம், ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்திலும் பெரும் மேன்மையான பதவிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆமென், இயேசுவினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது ஆமென், அதை உதாசீனப்படுத்தாதபடிக்கு, இந்த உலகத்தில் சில காரியங்கள், விட முடியாத காரியங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், இந்த வலைக்கு அடிமைப்பட்டிருக்கிற அனுபவங்கள், 24 ஹவர்ஸும் ஃபோனுக்கே அடிமைப்பட்டிருக்கிற அனுபவங்களை விட்டு வெளியே வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பல தேவையில்லாத சிக்கல்கள் இருந்து தப்பிக்கணும்னா இதை விட்டு வெளியே வாங்க. இச்சைகளை உருவாக்குகிற பாவ காரியங்களை இதில் பார்க்காதுங்க. இதற்கு இருக்காதீங்க. இதை விட்டு வெளியே வாங்க. ஆமென். நீங்கள் இதை விட்டு வெளியே வந்தாதால் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து தேவையில்லாததை விட்டு, வலையை விட்டு வெளியே வரும்போது தான் ஆசீர்வாதம். கர்த்தர் பயன்படுத்தணும்னா வலையை விட்டு வர வேண்டும். உலகத்தின் பிடியை பிடித்து கொண்டு கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். நானும் கிறிஸ்தவன் என்று இருந்தால் இல்லை, ஒருபோதும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். விட வேண்டியதை விட்டு வெளியே வாருங்க. கர்த்தர் பயன்படுத்துகிற நாளாக இந்த நாள் இருக்கட்டும். ஆமென். உங்களை குறித்ததான தெய்வ திட்டங்கள், ஆமென், கர்த்தர் வைத்திருக்கிறதான பெரிய பெரிய நோக்கங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் சில காரியங்களை விட்டு வெளியே வாங்க. ஆமென். வலையை விட்டு வெளியே வாங்க. ஆமென். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆகவே சில விட வேண்டிய காரியங்களை விட்டு வெளியே வர நாம் ஆயத்தமாக இருப்போமா? கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா,
கடலிலே வலையை வீசி கொண்டிருந்த தம்முடைய பிள்ளைகள் வலையை விட்டு உமக்கு பின் சென்றாங்க ஆண்டவரே. அப்போ வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தவங்க கூட தகப்பனையும் படகையும் விட்டு உமக்கு பின் சென்றாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு இன்றைக்கு தடையாக காணப்படுகிற வலைகளிலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. விட வேண்டியதை விட கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், ஆபாசமான காரியங்கள், பார்வைகள், இச்சைகளை பிறப்பிக்கிற பாவ சுபாவங்களை விட்டு வெளியே வர கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்கள் அது நிறைவேறும்படியாக ஆண்டவரே பாவ காரியங்களை, பாவ சுபாவங்களை விட்டு வெளியே வர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தர் தேவ பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. இந்த வசனம் பேசட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். விட வேண்டியதை விடட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.